காலமாக காற்றளிப்பதால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிதம்பரத்திடம் கேட்கலாம். சிதம்பரம், இப்போ குப்பை அணைக்கப்பட்ட பிறகும் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கு. என்ன நடவடிக்கை தேவைப்படுது? நிச்சயமாக காயத்ரி, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சிக்கு உட்பட்ட 27 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பை தாயமங்கலம் மாங்கலம் ரோட்ல உள்ள ஒரு குப்பை கிடங்கு ஒரு 8 ஏக்கர்ல செயல்பட்டு வருகிறது. இதுல ஒரு 4 ஏக்கர்ல புதிதாக வாங்கப்பட்டு குப்பைகள் எரிக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு 2.5 ஏக்கர் குப்பை முழுமையாக எரிந்து பற்றியிருந்த தீ முழுமையாக 1 மணி நேரத்துக்கு மேலாக தீ எரிந்து வந்திருந்த நிலையில் திருப்பி புகை மூட்டமாக அந்த பகுதியில் சுற்றியுள்ள கிராமங்கள் முழுவதும், குறிப்பாக மாங்குளம் உட்பட மூங்கில் உட்பட அனைத்து பகுதியிலுமே புகை மண்டலமாக காட்சி அளித்தது. இதை அணைக்க 1 மணி நேரத்துக்கு மேலாக தீயணைப்புத்துறையினர் தொடர்ந்து போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தற்போது தீ முழுமையாக அணைக்கப்பட்டு புகை மண்டலமாக காட்சி அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இது குப்பையில் கொண்டு வரப்பட்ட பொருட்கள் மூலம் என்பதா இல்ல மர்ம நபர்கள் தீ வைத்தனரா போன்றவைகளை பற்றி நகராட்சி ஊழியர்கள், நகராட்சி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்போ தீ முழுமையாக அணைக்கப்பட்டு புகை மண்டலம் மட்டுமே காட்சி அளிக்கப்பட்டு வருகிறது. காயத்ரி, நன்றி சிதம்பரம், இது குறித்த தற்போதைய தகவல்களுக்காக.